வணக்கம். இந்த உலகின் வலிமையான, அறிவார்ந்த, திறமையான, அற்புதமான பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான மகளிர் தின வாழ்த்துக்கள். சாதித்து முடித்த, சாதித்து கொண்டிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் மகளிர் என்றாலே சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் மகளிர் தினம் என்று கொண்டாடப்படும் அன்றைய நாள் பெண்களுக்கு மிக சிறப்பான நாள் என்றும் கூட சொல்லலாம். பெண்களுக்கு உடல் உறுதியும் மன உறுதியும் ஆண்களை விட ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள். மார்ச் 8ஆம் தேதி மட்டும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இல்லை பெண்கள், வருடம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இந்த தமிழ்நாட்டு பெண்கள். கல்லுடைக்கும் தொழிலாளிகளிலிருந்து கணினி, விஞ்ஞானம் என்று பல துறைகளில் பெண்கள் சாதித்து கொண்டே போகிறார்கள். ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து பெண்களுக்காக போராடி வென்றெடுத்த நாள் என்றே சொல்லலாம். கல்பனா சாவ்லா இந்தியாவில் பிறந்து விண்வெளிக்கு முதலில் பயணித்தவர் நம் நாட்டின் சாதனை பெண் கல்பனா சாவ்லா. கருணை உள்ளம் அன்னை தெரசா இந்தியாவின் கொல்கத்தாவில் அன்பின் பணியாளர் என்ற கத்தோலிக்க துறவர சபையை நிறுவினார். 45 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் ஏழை குழந்தைகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், அனாதை குழந்தைகள், அனாதை இல்லங்கள், பள்ளிக்கூடங்கள் எல்லாவற்றுக்கும் மனம் வந்து உதவியவர் நம் புனித அன்னை தெரசா. இவருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவி உள்ளது. ராணி லட்சுமிபாய் ஜான்சியின் மகாராணி. இந்திய நாட்டிற்கே நிறைய போராட்டங்கள் கஷ்டப்பட்டு போராடி வென்றவர் ஜான்சி ராணி. வெள்ளையர் எதிர்ப்புக்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெண்கள் படை உருவாக்கிய போது இவர் ஜான்சி ராணி என்றே பெயர் வைத்தார். இவருடைய புகழ் தமிழ்நாட்டில் இன்றும் பரவியுள்ளது. கிரண்பேடி இவர் ஜூன் 9, 1949ஆம் ஆண்டு பிறந்தவர். கிரண்பேடி இந்திய அரசியல்வாதியாகவும் சமூக சேவகரும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாகவும் திகழ்ந்தவர். இவர் 1972ஆம் ஆண்டு காவல் பணியில் சேர்ந்த தமிழ்நாட்டின் முதல் பெண் அதிகாரி. டென்னிஸ் விளையாட்டு வீராங்கனை இவர் நவம்பர் 15, 1986ஆம் ஆண்டு மும்பையில் பிறந்தவர். தமிழ்நாட்டின் டென்னிஸ் விளையாட்டு வீராங்கனை என்று புகழ்மிக்க பலரால் அழைக்கப்பட்டவர். இவர் 2003ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை மகளிர் டென்னிஸ் சங்கத்தால் இந்தியாவின் முன்னணி டென்னிஸ் வீராங்கனை என அழைக்கப்பட்டவர். பின் 2004ஆம் ஆண்டு அவருக்கு இந்திய அரசால் அர்ஜுனா பட்டது. இவர் பெண்களின் இரட்டையர் பிரிவில் முதலிடம் பெற்றவர். முதல் இடத்தை தவறாது பிடிக்கும் முதல் இந்திய பெண் சானியா மிர்சா. பிறப்பதும் ஒரு இடம், இறப்பதும் ஒரு இடம், இடைப்பட்ட வாழ்வும் மற்றவருக்காகத்தான் உருகி மறைந்துவிடும் என தெரிந்தும் தன்னை சார்ந்தவர்களின் வாழ்வில் ஒளியேற்றுகின்ற மெழுகுவர்த்தி வாழ்க்கை பெண்ணுடையது. கர்வம் கொள்ளுகிறேன் பெண்ணாய் பிறந்ததுக்கு, உன் மனதுக்கு சரி என்று உணர்வதை வெளிக்கொள்ள தடையாய் எது வந்தாலும் அதை உடைத்தெறி வீரப்பெண்ணே. மகளிர் தினம் அன்று மட்டும் பெண்களை வானளவு புகழ்ந்து பேசிவிட்டு மறந்து விடுகிறோம். பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் மட்டுமல்ல, பின்பற்றப்பட வேண்டியவர்களும் கூட. அறிஞர்களும் கூறிய பெண்களின் சிறப்பை போற்றும் பெண்கள் பற்றிய பொன்மொழிகள் ஏராளம் உண்டு. பெண்கள் பற்றிய பொன்மொழிகள் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பெண்களுக்கு படிப்பு, சொத்துரிமை ஆகியவை இருந்துவிட்டால் நாடு கண்டிப்பாக முன்னேற்றம் அடைந்துவிடும். கையில் புத்தகத்துடன் இருக்கும் கல்வி கற்கும் பெண்களை கண்டு அடக்குமுறையாளர்கள் பெரும் பயம் கொள்கிறார்கள். பெண்களுக்குரிய சுதந்திரத்தை வழங்காதவரை ஒரு நாடு செழிப்படையாது. ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க ஆண்களை கேளுங்கள், செய்து முடிக்க பெண்களை கேளுங்கள். பெண் மனம் அறிவு பெறுவதை பொறுத்தே மனித சமுதாய அறிவும் வளர்ச்சி பெறுகிறது. பெண்ணுரிமை இல்லாத நாடு காற்றில்லாத வீடு. பெண்களின் எழுச்சியன்றி மாபெரும் சமூக மாற்றங்கள் சாத்தியமே இல்லை. பெண்கள் எந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கொண்டே சமூக முன்னேற்றத்தை நாம் அளவிட முடியும். அறிவின் தாயகமாய் அருள் நிறைந்த உள்ளமாய் இருப்பவள் பெண். பெண்களை போற்றுவோம், பெண்களை வாழ்த்துவோம். நன்றி.